நான் வந்து பீட்ரூட் ரசம் ஜீ தமிழில் சமையல் எக்ஸ்பிரஸில் இதை பண்ணாங்க. பீட்ரூட் ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு குக்கரில் பீட்ரூட்டை வெட்டி போட்டு அதில் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தேவையான தண்ணி ஊற்றி ஒரு 3-4 விசில் வர அளவுக்கு வேக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் பெப்பர், அப்புறம் ஜீரகம், பச்சை மிளகா, பூண்டு, கொஞ்சம் மல்லி, ஒரு தக்காளி வெட்டி போட்டு அதை லைட்டாக அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சைப்பழம் சைஸ், ஏன்னா இங்கே புளி ரொம்ப புளிக்கும், அதனால் அது போட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டு, அப்புறம் ஒரு கடாயில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் புளி தண்ணி, அப்புறம் வேக வச்ச பீட்ரூட்டையும் அரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பில் வைக்கணும். அடுப்பில் வச்சு கொஞ்ச நேரம் அதை கொதித்து அந்த நுர வர வரைக்கும் தான் நம்ம ரசம் வைக்கணும். அப்போ அதனால் உப்பு போட்டு நான் கொத்தமல்லியும் போட்டேன். அதுக்கப்புறம் அது தேவையான தாளிப்பை ஊற்றிட்டு லைட்டாக அந்த நுர வந்த உடனே ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ரசம் ரெடி. இதை வந்து டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புங்க, நல்லாயிருக்கும். பசங்க வந்து பீட்ரூட்டே சாப்பிடாதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.